ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு ஸ்ரீயான்ஸ் மகாபாரதத்தோட 10th எபிசோட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? பாண்டுக்கு மேரேஜ் ஆகிறது, திருதராஷ்டிரனுக்கு மேரேஜ் ஆகிறது, அப்புறம் குந்தி போஜ நாட்டில் சூராசனன் அவங்களும் குந்தி போஜனும் ஃப்ரெண்டானது, அவர் அந்த மாதிரி வளர்ப்பு மகள், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த சூரசனனும் குந்தி போஜரும் 2 பேரும் வளர்கிறாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் சூரசனனுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு குழந்த பிறக்குது. அந்த குழந்த பேர் வந்து பிரீதா, ஒரு பொன் குழந்த பிறக்குது. இதை பார்க்குறதுக்காக குந்தி பூஜர் வந்து வராரு. வந்தப்போ சிறு வயசில் நடந்த அந்த இதை வந்து ஞாபகப்படுத்துகிறாரு. ஞாபகப்படுத்தினோடனே இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, சுரேஷனன் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துச்சு, அப்போ நான் வந்து சொன்னேன், நீ வச்சுக்கோன்னு சொன்னேன், அதனால் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, இவர் தான் வந்து வளர்க்குறாரு. அவர் வளர்த்ததுனால தான் குந்தி போஜனம் நாட்டில் குந்தி போஜர் வளர்த்ததுனால அந்த குழந்தைக்கு பேர் வந்து குந்தி தேவி அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. ஆக்சுவலாக அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து பிரீதான் தான் பேர் வச்சாங்க அவங்க அப்பா. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து துர்வாசர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சாமியார் மாதிரி. அவர் வந்து போஜரை பார்க்குறதுக்காக வராரு. சரியான கோபக்காரர் அந்த முனிவர். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து இந்த மாதிரி அந்த துர்வாசருங்கிறவர் அந்த மாதிரி நான் யாகம் செய்ய போகிறேன் அப்படின்னோடனே இவர் சொல்கிறார், போஜர் வந்து சொல்கிறாரு, அப்படியா, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கள அதையும் அனுப்பிச்சி விட்றேன், யாகத்தை நல்லபடியாக நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே துர்வாசர் சொல்கிறாரு, நான் வந்து உன்கிட்ட அதெல்லாம் கேட்குறதுக்காக வரல, அதெல்லாம் என்னோட இருக்கிறவங்களே அதெல்லாம் பண்ணிடுவாங்க, நீ அதெல்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து உன்னோட பொண்ணை மட்டும் அனுப்பிச்சி விடு, அந்த யாகத்தில் உன்னோட பொண்ணு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே போஜனருக்கு வந்து யோசனை, இவ்வளோ ஒரு விளையாட்டு பிள்ளை, இவளை எப்படி நம்ம அனுப்பிச்சி வைக்கிறாரு, ஏதாவது பண்ணிட்டான்னா சபிச்சிருவார், சபிச்சாருன்னா அதை விட பெரியது நமக்கு எதுவுமே இல்லை, சபிச்சுட்டு அவர் போயிடுவார், அவரோட காலம் வந்து நீண்டு வரும், ஆனால் வந்து நம்மளே சபிச்சா நமக்கு காலம் குறையுமே, என்ன பண்ணலான்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கார். அனுப்பலனாலும் ஏதாவது சொல்லிடுவார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையோடு இருக்கார். சரி பரவாயில்ல, நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம பிள்ளைய அனுப்பிச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அனுப்பிச்சி விட்றாரு. அந்த மாதிரி சொல்கிறார். சரி நான் இந்த மாதிரி பொண்ணை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லவும் அவர் ரொம்ப சந்தோஷமாக, சரி நான் போயிட்டு வரேன், நீ உன் பொண்ணுகிட்ட சொல்லி உன் பொண்ணை அனுப்பிச்சி விடு அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவரும் வந்து அவர் பொண்ணுகிட்ட சொல்கிறாரு. அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி நானும் போகிறேன்ப்பா, போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துர்வாசர்கிட்ட போனோடனே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாள். யாகமும் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. உடனே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பையில் அப்போ துர்வாசர் சொல்கிறாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு ஒரு மந்திரம் சொல்கிறாரு, இதை நல்லா கேட்டுக்கோ அப்படின்னோடனே அவர் ரொம்ப பயந்துட்டே கேட்குறான். சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃப்யூச்சரில் இதை நீ யூஸ் பண்ணிக்கணும், உனக்கு பிறக்க போகிற குழந்த வந்து நீ இந்த மந்திரத்தை சொன்னால் தான் உனக்கு குழந்த வந்து பிறக்கும், இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த அபூர்வ மந்திரம் இதை நல்லா நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உனக்கு குழந்தை இப்படி தான் பிறக்கும், அதனால் நல்லா கேட்டுக்கோ அப்படின்னோடனே இவளும் நல்லா காது கொடுத்து கேட்குறான். அதே போல் அவளுக்கும் அப்படி தான் பிறக்கும். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உடனே வந்துட்டு இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு போவார். இப்போ போகிறதுக்கு முன்னாடி சொல்வார் மாதிரி, நான் நல்லபடியாக வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு, உனது தொண்டு வந்து இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறைஞ்சிடுவார். இவளும் வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருப்பா, இவர் ஏன் நமக்கு இந்த மந்திரம் சொன்னார், இவர் ஆனால் ஒரு இது சொன்னார், உனக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து இந்த மாதிரி தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறா. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.